ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரெண்ட் கான்செப்ட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரெண்ட் லைன் பற்றி பார்க்க போகிறோம். உங்களால் ஈஸியாக ட்ரெண்ட் லைன் வரைய முடிஞ்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம அப் ட்ரெண்ட், சைட்வேஸ் அண்ட் டவுன் ட்ரெண்டை வந்து நம்ம தனித்தனியாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சார்ட்டில் எப்படி இருக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அப் ட்ரெண்ட், சைட்வேஸ், டவுன் ட்ரெண்ட் ஒரே சார்ட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் முன்னாடி வந்து அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நம்ம சொல்லியிருப்போம், அக்குமுலேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், அடுத்தது டவுன் ட்ரெண்ட். இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு. சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நார்மல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ட்ரெண்ட் லைன் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம். ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் மார்க்கெட்டில் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். அதே மாதிரி எப்போ மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகணும், எப்போ மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்றத நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை வச்சே நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். ஒரு சார்ட்டில் ட்ரெண்ட் லைனை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப் ட்ரெண்டில் எப்படி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் வந்து ஒரு லோ பாயிண்ட் இருக்கும், அடுத்தது வந்து உங்களுக்கு ஹை பாயிண்ட் இருக்கும், அடுத்தது வந்து உங்களுக்கு ஹையர் லோ ஃபார்ம் ஆகும், அடுத்தது வந்து உங்களுக்கு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும், அதுக்கு அடுத்தது வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகும், அடுத்தது உங்களுக்கு ஹையர் ஹை, அதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஹையர் லோ அண்ட் தென் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு ஹையர் ஹை. எவ்வளோ தூரம் உங்களுக்கு மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து கன்டினியூ ஆகிட்டே இருக்குதோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மறுபடியும் ஹையர் ஹையும் ஹையர் லோவும் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அப் ட்ரெண்டில் இந்த லோ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, லோ, ஹையர் லோ, இந்த ஹையர் லோ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன். அதாவது உங்களுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப இந்த ஹையர் லோ பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அதே லைனை வந்து உங்களுக்கு மல்டிபிள் பாயிண்ட்ஸில் வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சார்ட்டில் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியரான லோ பாயிண்ட்ஸ். அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி லோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் லைன். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு நமக்கு அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்டாவது அந்த லைனில் டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஆகுது அந்த லைனில் மீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வரைய முடியும். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக 4 பாயிண்ட்ஸ் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் லைன். இதுவே வந்து டவுன் ட்ரெண்டுக்கு நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுவீங்க ட்ரெண்ட் லைன் அப்படின்னா, மார்க்கெட்டோட லோவர் ஹைஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரெண்ட் லைனாக இருக்கும். இந்த சார்ட்லேயே பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஹை பாயிண்ட்டு, இது வந்து உங்களுக்கு லோ. அடுத்து ஃபார்ம் ஆகிறது என்ன அப்படின்னா லோவர் ஹை, அதுக்கு அடுத்தது நமக்கு லோவர் லோ ஃபார்ம் ஆகும், அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு லோவர் ஹை ஃபார்ம் ஆகும் டவுன் ட்ரெண்டில், மறுபடியும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகும். டவுன் ட்ரெண்டில் இந்த ஹை பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் லைனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் லைன். டவுன் ட்ரெண்ட் லைன்லேயும் உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மீட் ஆகிருக்கணும். டவுன் ட்ரெண்ட் லைன்லேயும் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஆகுது இந்த லைனை டச் பண்ணியிருக்கணும். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனில் ட்ரேட் ஆகிறப்ப ரிப்பீட்டடாக வந்து கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட்டை அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அது சப்போர்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவை மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரப்பவும் கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப கரெக்டாக உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு கூட போடலாம். சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம அதை ட்ரெண்ட் லைன்னு சொல்ல மாட்டோம், அது வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அதை ஹரிசாண்டலாக வரைய போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஹை அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது ப்ரீவியஸ் ஹையாக இருக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில், அதுக்கு அடுத்த ஹையும் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையாக தான் இருக்கும், கீழேயும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோ அண்ட் ப்ரீவியஸ் லோ, இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நார்மல்
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி சார்ட்டில் ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.